அனைவருக்கும் வணக்கம். நான் மீண்டும் விவசாயி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, குடியாட்டில் தாங்க பந்த ஓட்டம் வந்திருக்குன்னு சொன்னேன். குடியாடு மேலே நிற்கையில் அதே போல் ஒரு பள்ளமாகவும் பில்லு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எப்படி ஓட்டுருக்குன்னு பாருங்கள். தெளிவாக ஓட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் ஓட்டி தரேன்னு ஒவ்வொரு விவசாயிக்கும் சொல்லிகிட்ருக்கேன். அதே போல் இந்த விவசாயிக்கும் சொல்லியிருக்கேன். அதே போல் ஓட்டுருக்குன்னு நினைக்கிறேன். தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள். அதே போல் தொடர்ந்து நான் மீண்டும் விவசாயி சேனல் பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 200 பேர் வந்துருக்கீங்க. அதுக்கு மேலே அப்படியே நிற்கிது, பார்ப்போம். அது மட்டும் இல்லாத நிறைய மரக்கன்று நடணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இந்த மரக்கன்றுக்கெலாம் வந்து யாராச்சும் அரசாங்கம் உதவி பண்ணுதா, இல்லை ஊராட்சி உதவி பண்ணுதா, இல்லை யாராச்சும் உங்களுக்கு உதவி பண்ணுறான்னு கேட்குறாங்க. இன்னும் யாரும் எதுவும் கொடுக்கல. இருந்தாலும் நம்ம வந்து இந்த வண்டியில் ஓட்டக்கூடிய அந்த பணத்தை வச்சு தாங்க மரக்கன்றுலாம் நட்டுக்கிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம அந்த பூமியில் பிறந்துட்டோம். அதே போல் இறப்புங்கிறது வந்து ஒரு நாள். ஆனால் இருந்தாலும் அந்த இடவெல்ல நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்து காட்டணும்ல. அதனால தான் சரி மரக்கன்றை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 350 மரக்கன்று நட்டுட்டேன். இன்னும் நிறைய மரக்கன்று நடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்மளுடைய பயணம் இருக்குது. அந்த பயணத்தில் நீங்களும் கலந்துங்க. நன்றி, வணக்கம்.